வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தலாமா? வாழ்க்கை பாடமும் கல்வி அறிவும் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். கல்வின்னா புத்தகம் படிப்போம் இல்லையா? நிறைய புத்தகங்களை படிக்கின்றோம், பாடம் படிக்கிறோம், டிகிரி வாங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அத்தனையும் நமக்கு எதனை கற்றுக் கொடுக்கிறது என்றால் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது, அறிவை வளர்க்கிறது. இதுதான் புத்தகங்கள் செய்யக்கூடியது, அறிவை வளர்க்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் நாம் படக்கூடிய அனுபவங்கள், இது என்ன சொல்கிறாங்க? பட்டறிவுங்கிறாங்க. படிப்பறிவு வேறு, பட்டறிவு வேறு. படுதல் என்றால் அனுபவம். இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நிதர்சனமாக நமக்கு சொல்லித் தருகிறது. சில பாடங்கள் நமக்கு அனுபவங்கள் மிகுந்த வலியை கொடுக்கும் இல்லையா? இப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது தான் மக்களை உண்மையாக அவர்களுடைய முகமூடியை விலக்கி பார்க்கும் பொழுது தான் தெரியும். எல்லாரும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நேராக பார்த்தா நம்மளை அப்படியே சந்தோஷமாக ஆகான்னு சொல்லுவாங்க, பின்னால் போய் மகா கேவலமாக பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னாக்கா, அனுபவப்பட்டால் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அனுபவம் போடும்போது என்னென்னா, யாரை நம்ப வேண்டும், ஏன் நம்பணும், எதற்காக நம்ப வேண்டும், எந்த சமயத்தில் நம்ம அமைதியாக மௌனம் காக்க வேண்டும், யாரெல்லாம் உண்மையாகவே நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிறார்கள், இல்லை போலியாக நடித்து கொண்டு இருக்கிறார்கள், இது எல்லாமே அனுபவம் மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ அவர்களை நம்முடைய வாழ்க்கை பாதையிலிருந்து விலக்குதல் எப்படி அப்படிங்கிற எல்லாமே எது நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா வாழ்க்கை பாடம் தான். உண்மையான உறவுகள் அல்லது நம்மேல் அக்கறை கொண்டிருப்பவர்கள், போலியாக இருப்பவர்கள், இதையெல்லாம் பாடம் படிச்சுட்டு புத்தகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் எது சொல்லித்தரும்? அனுபவம் சொல்லித்தரும். அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வலிக்கும், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம நம்பணுமே, நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களேன்னு வலிக்கும். ஆனால் அதுவே நம்மை வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் மாற்றும். எனவே பாடங்களால் வரக்கூடிய அறிவு என்பது வேறு, நம் அனுபவத்தால் வரக்கூடிய உணர்வுகள், அனுபவம் என்பது வேறு. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? வேறுபடுத்தி கண்டு அறிய வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் இல்லையா? நன்றி. நாளை நாம் அடுத்த பதிவில் மீண்டும் இணையலாம்.